அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது ஆல்கேன்ஸ். ஆல்கேன்ஸோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n+2. இதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேஸ். இங்கேருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தொடங்குது, அதனால் இது ரொம்ப கிளியராக பார்த்து எடுங்க. ஓகே, இந்த CnH2n+2 இந்த ஃபார்முலாவில் n இருக்கக்கூடிய இடத்துல 1 போடுறீங்கன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? C1H2 இதை நம்ம எப்படி எழுதலாம்? CH4ன்னு எழுதலாம். இதுதான் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட். ஓகே, ஆல்கேனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காம்பவுண்ட், தட் இஸ் நோன் அஸ் மீத்தேன். ஓகே, மீத்தேன்ல இருந்து மீத்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு காம்பவுண்டோட நேம் மீத்தேன். என்ன இருக்கக்கூடிய இடத்துல 2 போட்டேன்னு வச்சுக்கிடுங்க. 2 சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்கன்னா C2H6 அப்படின்னு கிடைக்கும். இதோட பேர் என்னன்னா ஈத்தேன். இதோட பேர் என்னன்னா ஈத்தேன். நம்ம ஈத்தேனோட கண்டென்ஸ்டு ஃபார்முலா எழுத போகிறோம். கண்டென்ஸ்டு ஃபார்முலா. ஓகே, ஈத்தேனோட கண்டென்ஸ்டு ஃபார்முலா. இது இதோட மாலிகுலர் ஃபார்முலா. கண்டென்ஸ்டு ஃபார்முலா எழுத போகிறோம். தட் இஸ் C2H6ஓட கண்டென்ஸ்டு ஃபார்முலா. எழுதுறது எப்படி? முதல்ல மீத்தேன் தெரியணும். மீத்தேனோட ஃபார்முலா நமக்கு தெரியுதா இருக்குது. CH4 CH. இதில் இந்த ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோம். ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? CH3- வரும். இது இவ்வளோ கிடைக்கும். ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, மீத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். எஸ், அந்த இடத்துல CH3 இன்சர்ட் பண்ணணும். எங்கேருந்து ஹைட்ரஜன் எடுத்தீங்களோ அதே இடத்துல CH3 இன்சர்ட் பண்ணினா அடுத்த ஆல்கேன் ஈத்தேன் கிடைக்கும். ஈத்தேனோட கண்டென்ஸ்டு ஃபார்முலா தான் இது. கண்டென்ஸ்டு ஃபார்முலா. ஓகே, ஈத்தேன்ல இருந்து அடுத்த ஹைட்ரோ கார்பனை எழுதணும் அப்படின்னா ஈத்தேனோட ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் இஸ் CH3. எஸ், முதல்ல கிளாசிஃபை பண்ணணும். ஒரு கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருந்து அதை பிரைமரின்னு சொல்லலாம். ஸோ திஸ் கார்பன் இஸ் கன்சிடர் டு பி ஏ பிரைமரி. திஸ் கார்பன் ஆல்சோ கன்சிடர் டு பி ஏ பிரைமரி. ஏன்னா இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்கு. ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம். ரெண்டுமே பிரைமரி. 6 ஹைட்ரஜன் இருக்கு. எந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணினாலும் சேம் தான். ஓகே, ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல CH3 இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணால் என்ன கிடைக்கும்? CH3 CH2-. இந்த ரிமூவ் பண்ணுற இடத்துல இன்னொரு CH3 இன்சர்ட் பண்ணணும். திஸ் இஸ் நோன் அஸ் ப்ரோப்பேன். அதான் இந்த காம்பவுண்ட் ப்ரோப்பேன். எஸ், ப்ரோப்பேனை நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட லிங்கில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் பிரைமரி. இந்த கார்பன் 2 கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்கு. திஸ் இஸ் செகண்டரி. இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ பிரைமரி. 2 டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம். 2 டைப்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது. நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஆல்கேன்ல இருந்து அடுத்த ஆல்கேன் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்? ரிமூவ் 1 ஹைட்ரஜன், அந்த இடத்துல இன்சர்ட் 1 CH3. அப்போ இங்கே 2 பாசிபிலிட்டி. ஏன்னா 2 பிரைமரி கார்பன் ஆட்டம் இருக்குது, ஒரு செகண்டரி கார்பன் ஆட்டம் இருக்குது. பிரைமரியிலிருந்து ரிமூவ் பண்ணினா இந்த ஃபார்முலா கிடைக்கும். தட் இஸ் CH3 CH2 திஸ் இஸ் நோன் அஸ் பியூட்டைன். ஓகே, பியூட்டைன் கம்ஸ் ஃப்ரம் ப்ரோப்பேன். ப்ரோப்பேன்ல இருந்து தான் வருது. ப்ரோப்பேன்ல இருந்து இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்தா என்ன கிடைக்கும்? CH3 CH2 அந்த இடத்துல CH3 இன்சர்ட் பண்ணா பியூட்டைன் கிடைக்கும். ஆனால் ப்ரோப்பேன்ல 2 டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது. இன்னொரு டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் யாருன்னா செகண்டரி கார்பன் ஆட்டம். ஸோ இங்க இருந்து ஹைட்ரஜனை நீங்க ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் 1 ஹைட்ரஜன் தானே? எஸ், ரிமூவ் பண்ணா என்ன கிடைக்கும்? CH3 CH, இதுல டேஷ் வரும். அங்க இருக்கிறது இது CH3. நம்ம இன்சர்ட் பண்ண CH3 இதுவும் பியூட்டைன் தான். திஸ் இஸ் ஆல்சோ பியூட்டைன். ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால இது நம்ம N பியூட்டைன்னு சொல்றோம். இது பிரான்ச் வச்சிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஐசோபியூட்டைன் அப்படின்னு சொல்லலாம். ரைட், திரும்பவும் வருவோம். ஆல்கேன்ஸ் ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n+2. எஸ், n இருக்கக்கூடிய இடத்துல 1 போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா CH4. n இருக்க இடத்துல 2 போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது C2H6. அதுதான் செகண்ட் ஆல்கேன். இப்போ மீத்தேனோட ஃபார்முலா CH4ல இருந்து ஈத்தேனோட கண்டென்ஸ்டு ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன பண்ணணும்? ரிமூவ் 1 ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ என்ன கிடைக்கும்னா CH3- கிடைக்கும். இந்த ரிமூவ் பண்ணுற இடத்துல ஒரு CH3 இன்சர்ட் பண்ணணும். அப்போ கிடைக்கக்கூடியதான் செகண்ட் ஆல்கேன், தட் இஸ் ஈத்தேன். ஓகே, ஈத்தேன்லேருந்து நம்ம ப்ரோப்பேன் எழுதணும். அதே ரூல் தான். ரிமூவ் 1 ஹைட்ரஜன், எங்கேருந்து ரிமூவ் பண்ணுறியோ அதே இடத்துல ஒரு CH3 இன்சர்ட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? CH3 CH2
CH3. எஸ். ப்ரொப்பேன் முடிஞ்சு பியூட்டேன் போகும்போது ரெண்டு பாசிபிலிட்டி, ரெண்டு டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது. ரெண்டு பிரைமரி கார்பன் ஆட்டம் இருக்குது, ஒரு செகண்டரி இருக்குது. ஓகே, பிரைமரியிலிருந்து ஹைட்ரஜனை எடுத்துட்டு CH3 இன்சர்ட் பண்ணா இது கிடைக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் N-பியூட்டேன். இதுக்கு பேர் N-பியூட்டேன். செகண்டரியிலிருந்து ஹைட்ரஜனை எடுத்தால் என்ன கிடைக்கும்னா CH3 CH டேஷ் வரும், இங்கே ஒரு CH3, இதெல்லாம் அங்கே இருந்தது, புதுசாக இன்சர்ட் பண்ணது CH3. திஸ் இஸ் நோன் அஸ் ஐசோபியூட்டேன். இந்த ரெண்டுமே பியூட்டேன் தான், ஒன்று N-பியூட்டேன், இன்னொன்று ஐசோபியூட்டேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் 1 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதில் லெக்சர் 2 பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஆல்கைல் குரூப்ஸ். ஆல்கைல் குரூப்ஸ் ஆர் ஜெனரலி ரெப்ரசன்டட் அஸ் ஆர்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். alkyl groups-ஓட general molecular formula CnH2n+1. ஓகே, alkyl groups நம்ம எழுதணும்னா நமக்கு என்ன தெரியணும்? alkanes தெரியணும். இதுக்கு முன்னாடி டாப்பிக்காக நம்ம பார்த்துருந்தோம், alkanes எப்படி எழுதியிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் alkane CH4. ஓகே, CH4, அதுக்கு அடுத்த alkane CH3. இதோட பேர் மீத்தேன், இதோட பேர் ஈத்தேன். அதுக்கு அடுத்த alkane CH3 that is propane. பியூட்டைனில் ரெண்டு இருக்குது, N-பியூட்டைன் ஒன்று, ஐசோபியூட்டைன் ஒன்று. இதெல்லாம் லாஸ்ட் டாப்பிக்காக நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ரைட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆல்கைல் குரூப்ஸ். ஆல்கைல் குரூப்ஸ் எழுதணும்னா ஆல்கேன்ஸ் தெரியணும். கரஸ்பாண்டிங் ஆல்கேனில் இருந்து ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு டேஷ் போட்டு விட்டால் போதும். ஓகே, கரஸ்பாண்டிங் ஆல்கேனில் இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு டேஷ் போட்டு விட்டால் போதும். ஓகே, அப்போ மீத்தேனோட ஃபார்முலா இப்படி இருக்கும். இதில் இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுக்கணும், ரிமூவ் ஒன் ஹைட்ரஜனை எடுத்துட்டோம். இப்போ எடுத்தால் என்ன கிடைக்கும்? CH3 டேஷ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆல்கைல் குரூப். ஓகே, திஸ் ஆல்கைல் குரூப் கம்ஸ் ஃப்ரம் மீத்தேன். இங்கே இருந்தால் நம்ம இதை எழுதணும். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்த ஆல்கேன் வந்து ஈத்தேன். இதில் இருந்தால் நம்ம அடுத்த ஆல்கைல் குரூப்பை எழுத போகிறோம். ரிமூவ் ஒன் ஹைட்ரஜன். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை கிளாஸிஃபை பண்ணணும். இது பிரைமரி கார்பன், இதுவும் பிரைமரி கார்பன். இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்குது, அதனால இது பிரைமரி. இதுவும் அப்படி தான், ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்குது, அதனால இதுவும் பிரைமரி, இதுவும் பிரைமரி. ஓகே, ரைட். ரெண்டுமே பிரைமரியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் போதும். அப்போ ரிமூவ் ஒன் ஹைட்ரஜன். ஸோ என்னுடைய கன்வீனியன்ஸுக்காக நான் இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ என்ன கிடைக்கும்? CH3 CH2 டேஷ். அந்த இடத்துல ஒரு டேஷ் போடணும், தட் இஸ் பாண்ட். எஸ். அதுக்கு அடுத்த ஆல்கேன் ப்ரொப்பேனில் இருந்து ஆல்கைல் குரூப்ஸை எழுத போகிறோம். ஆல்கைல் குரூப்ஸை எழுதுறதுக்கு முன்னாடி அதை கிளாஸிஃபை பண்ணணும். இது பிரைமரி கார்பன் ஆட்டம், ஏன்னா ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்குது. இது செகண்டரி கார்பன் ஆட்டம், ரெண்டு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்குது. இதுவும் பிரைமரி கார்பன் ஆட்டம், இது ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ ரெண்டு ஆல்கைல் குரூப் பாசிபிள். ஓகே, பிரைமரியிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்னா CH3 CH2 டேஷ். அதுதான் இது. ஓகே, செகண்டரியிலிருந்து ரிமூவ் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்னா இதிலிருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் போதும். CH3 CH டேஷ் CH3 டேஷ் CH3. எஸ். அப்போ ப்ரொப்பேனில் இருந்து கிடைக்கக்கூடிய ரெண்டு ஆல்கைல் குரூப்ஸை நம்ம எழுதிட்டோம். இது ரெண்டுமே கம்ஸ் ஃப்ரம் ப்ரொப்பேன். எஸ். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆல்கேன் N-பியூட்டைன்லேருந்து ஆல்கைல் குரூப்ஸ் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை கிளாஸிஃபை பண்ணணும். இது பிரைமரி, ஒரே ஒரு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்குது. இதுவும் செகண்டரி, ரெண்டு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்குது. இதுவும் செகண்டரி, ரெண்டு கார்பன் கூட டைரக்ட் லிங்கில் இருக்குது. இது பிரைமரி. ரெண்டு டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது. ரெண்டு பிரைமரி கார்பன் ஆட்டம், ரெண்டு செகண்டரி கார்பன் ஆட்டம். அப்போ ரெண்டு ஆல்கைல் குரூப் இங்கே பாசிபிள். இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஒரு ஆல்கைல் குரூப்பை எழுதுவோம். அப்போ கிடைக்கக்கூடியது CH3 CH2 டேஷ். எஸ், பிரைமரிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இனி என்னுடைய கன்வீனியன்ஸுக்காக செகண்டரியிலேருந்து ஒன்று ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, நான் இந்த செகண்டரி எடுக்கிறேன். என்னுடைய கன்வீனியன்ஸுக்காக இந்த செகண்டரி எடுக்கிறேன். எஸ், என்ன கிடைக்கும்? CH3 CH கீழே டேஷ் CH3. அதுதான் இது. ஓகே, ஸோ N-பியூட்டைன்லேருந்து ரெண்டு ஆல்கைல் குரூப்ஸ் எழுதிட்டேன். இந்த ரெண்டுமே கம்ஸ் ஃப்ரம் N-பியூட்டைன். எஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆல்கேன், நம்ம படித்ததில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆல்கேன் ஐசோபியூட்டைன்லேருந்து ஆல்கைல் குரூப்ஸ் எழுதுவோம். ஆல்கைல் குரூப்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி அதை கிளாஸிஃபை பண்ணணும். திஸ் இஸ் பிரைமரி,
This is tertiary. Why it is tertiary? Because this carbon atom is directly linked with 3 carbon atoms. So this carbon atom எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம், tertiary carbon atom அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இது பிரைமரி, இதுவும் பிரைமரி. ஸோ 2 டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது, 3 பிரைமரி இருக்குது, ஒரு டெர்ஷரி இருக்குது. ஓகே, 3 பிரைமரிக்கும் சேர்த்து ஏதாவது ஒன்றிலிருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ என்னுடைய கன்வீனியன்ஸுக்காக நான் இதிலிருந்து ரிமூவ் பண்ணேன். இப்போ என்ன கிடைக்கும், CH3 CH CH3 CH2 டேஷ், அதுதான் இந்த ஆல்கைல் குரூப். எஸ், நெக்ஸ்ட் டெர்ஷரியிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். என்ன கிடைக்கும், CH3 C மேலே டேஷ் CH3 CH3, அதுதான் இந்த ஆல்கைல் குரூப். இந்த ரெண்டும் comes from this. ஓகே, எஸ், ரைட். மீத்தேன்லேருந்து கிடைச்ச ஆல்கைல் குரூப்போட பேர் என்னன்னா மெத்தில். மீத்தேன்லேருந்து கிடைச்ச ஆல்கைல் குரூப்போட பேர் வந்து மெத்தில். ஈத்தேன்லேருந்து கிடைச்ச 2 ஆல்கைல் குரூப்போட பேர் என்னன்னா எத்தில். ப்ரொப்பைன்லேருந்து 2 ஆல்கைல் குரூப் கிடைக்குது. ஒன்று ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இன்னொன்று பிரான்ச்சாக போகுது. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது எப்போவுமே N ப்ரொப்பைல், பிரான்ச்சாக இருக்கிறது ஐசோப்ரோப்பைல். எஸ், N பியூட்டைன்லேருந்து 2 ஆல்கைல் குரூப் இருக்குது. ஓகே, N பியூட்டைன்லேருந்து 2 ஆல்கைல் குரூப் கிடைக்குது. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது N பியூட்டைல். N பியூட்டைல், பியூட்டைல். இது ஐசோபியூட்டைல் கிடையாது. இதை செகண்டரி கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி நம்ம கிடைத்ததுனால இந்த ஆல்கைல் குரூப்பை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி பியூட்டைல். செகண்ட் எழுதுனா போதும், செகண்டரி பியூட்டைல். செகண்டரி பியூட்டைல். எஸ், நெக்ஸ்ட் இது ஐசோபியூட்டைன். இதுலேருந்து 2 ஆல்கைல் குரூப் கிடச்சிருக்குது. ஐசோபியூட்டைன்லேருந்து கிடைச்ச இந்த ஆல்கைல் குரூப்போட பேர் என்னன்னா ஐசோபியூட்டைல். டெர்ஷரி கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை எடுத்து இந்த ஆல்கைல் குரூப் ஃபார்ம் ஆனதுனால இதோட பேர் என்னன்னா டெர்ஷரி பியூட்டைல். சரி, இவ்வளோ போதும் நம்ம டிஸ்கஷனுக்கு. ஓகே, அப்போ ஆல்கைல் குரூப்ஸ் எழுதணும்னா கரஸ்பாண்டிங் ஆல்கைன் தெரியணும். கரஸ்பாண்டிங் ஆல்கைன்லேருந்து ஒரே ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணினா போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ஒரே ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணினா அந்த இடத்துல ஒரு டேஷ் இருக்கும், தட் இஸ் பாண்ட். அப்போ CH4லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி கிடைக்கக்கூடியது CH3, தட் இஸ் மெத்தில். ஈத்தேனோட ஃபார்முலா CH3. அது ரெண்டுமே பிரைமரியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்றிலிருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் போதும். அப்படி கிடைக்கக்கூடியது CH3 CH2 டேஷ், தட் இஸ் எத்தில். அடுத்தது ப்ரொப்பைனில் 2 டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ 2 ஆல்கைல் குரூப் கிடைக்கும். ஒன்னோட பேர் N ப்ரொப்பைல், இன்னொன்னோட பேர் ஐசோப்ரோப்பைல். எஸ், N பியூட்டைன்லே 2 டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது. அதனால கண்டிப்பாக 2 ஆல்கைல் குரூப்ஸ் பாசிபிள். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது N பியூட்டைல். செகண்டரி கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி இந்த ஆல்கைல் குரூப் ஃபார்ம் ஆனதுனால இதோட பேர் செகண்டரி பியூட்டைல். நெக்ஸ்ட் ஐசோபியூட்டைன்லேருந்து 2 ஆல்கைல் குரூப் கிடைக்கும். பியூட்டைன்லேருந்து கிடைச்சதுனால இந்த ஆல்கைல் குரூப்போட பேர் பியூட்டைல். ஓகே, டெர்ஷரி கார்பன்லேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி இந்த ஆல்கைல் குரூப் ஃபார்ம் ஆனதுனால இதோட பேர் டெர்ஷரி பியூட்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.